ஆட்டுக்குடல் சமைக்க போகிறோம். அப்போ ஆட்டுக்குடல் எல்லாம் கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்கிறேன். அப்போ இனி இந்த ஆட்டுக்குடலை தான் நாங்கள் வெட்டணும், கரைச்சேற்ற மாதிரி வெட்டி எடுக்கணும். வாங்க வீடியோக்க போகலாம். நாங்கள் இனி கரைக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணுவோம். ஆட்டுக்குடலும் இப்படி தான் சின்ன சின்னதாக கட் பண்ண வேணும். ஆட்டுக்குடல் கழுவி எடுக்கிறாதான் சரியான மினக்கேடு. ஆட்டுக்குடல் வந்து நல்ல சத்தானது, வயிற்று நோக்கள் அதுகளுக்கெல்லாம் நல்லது. மாதத்தில் ஒரு 2 தரம் மாதிரி வண்டி சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இங்கே நம்பிக்கைக்கான நாளாக வீடியோ விடையில நாங்கள் வந்து பிள்ளைகள் வேலைக்கு போகிறதா. அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ சனிக்கிழமை நிற்கணும். அப்போ அதுக்காக இந்த ஆட்டுக்குடல் வண்டி வந்து சமைக்கிறோம். ഇവിടെ சேர்த்து போட்டுட்டு அப்பெல்லாம் இருக்குது. நான் இப்போ குடலெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ குடலெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இனி சமைக்க தொடங்குவோம் கறியை. இப்போ நான் சட்டி அடுப்பில் வைப்போம். சட்டி சூடாயிட்டு எண்ணெயை விடுவேன். நாங்கள் தேவையான அளவு நான் இப்போ நான் இது வந்து அன்னாசி பூன்னு சொல்கிறது. இது வந்து கருவா, 2 கராம்பூ, இது வாசத்துக்கு போடுற பூ. மற்றது தேவையான அளவு ஏலக்காய், 5 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். மற்றது வெங்காயம் போட போகிறேன். பச்சை மிளகாய், வம்பையில, கருவேப்பிலை. இப்போ தேவையான அளவு நச்சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு. இதோட சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு பூடு போடுவோம், உள்ளிப்பூடு.
நல்லா சுவாத்து வரட்டுக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் சுவாத்து கொண்டு வந்துட்டது. நாங்கள் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள், மற்றது தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இனி நாங்கள் அதோட உடலை போடுவோம். உடலை போட்டு கிரட்டுவோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நான் குடல் கறிக்கு தேவையான அளவு தூளை சேர்ப்பேன். குடல் கறி கொஞ்சம் தூள் உண்டெண்ண போடணும், உரைப்பாக இருக்கணும். இப்போ நாங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம். இப்போ நான் கொஞ்சம் தேவையான அளவு பால் சேர்ப்போம். தேங்காய் பால் என்ன தூள் வந்து தேங்காய் பால் விடாட்டிக்கு படுபடன்னு கிடக்கும். அதுக்காக தான் தேங்காய் பால் சேர்க்கிறது. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் மூடி விட போகிறேன். நல்லா அவிங்கி வரட்டும் குடல் கறி. இப்போ கறி நல்லா குடல் கறி வத்தி வருது. இது நல்லா இன்னும் பிரண்டு வரணும். நல்லா வத்தல் கறியாக வர வேணும். அதுதான் குடல் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குடல் கறி சொல்ல தேவையில்லை. நல்ல கமகமண்டு வாசமாக இருக்குது. நல்ல வாசமாக இருக்குது. நீங்களும் இப்படி குடல் கறி சமைச்சு பாருங்க எப்படி இருக்கண்டு. பேசி கொடுக்கலையா? பேசி கொடுக்கணும். கறி வத்தணும். இப்போ குடல் கறி நல்லா வத்தி வந்துட்டுது. நான் கொஞ்சம் மிளகு முள்ளி முடித்து வச்சுக்கிறேன். குடல் கறிக்கு ரக்கைக்க போடணும். மிளகு உள்ளியை போட்டு கிளறி போட்டு நீ நான் தேசிக்காய் புளி விடணும். தேசிக்காய் புளி தான் என் கறிக்கு சுவையை கொடுக்குறது. நான் ஒரு தேசிக்காய் விடுவேன். பாப்பம் இருக்கா சுவை எப்படி இருக்கண்டு. குடல் கறி வேறு லெவல் நல்ல சுவையாக இருக்குது. இப்போ நான் குடல் கறி சமைச்சு முடிஞ்சது. கறி நல்லா வத்தி பிரண்டு வந்துடுது. நீ நான் அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. குடல் கறி நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கண்டு. குடல் கறியும் கத்தரிக்காய் பால் கறி பார்ப்போம் எப்படி அந்த டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்கண்டு. குடல் கறியும் கத்தரிக்காயும் வேறு லெவல். குடல் கறியும் கத்திரிக்காய் கறியும்
வேற லெவலாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. நான் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பேன் நாங்கள்.